சில சில நாட்கள் என்னென்னா, ஒரு வார்த்தையை இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பபுள் பண்ணி விடுவார். ஸோ அதை சொல்கிறதுக்கு வந்து எப்போண்டா அந்த நேரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்பு உண்டாகும் பாருங்க, ஒரு வெறி வரும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் தன்னுடைய நேரத்தை செலவிடணும்னு எவ்வளோ ஈகராக இருக்கிறானோ அவ்வளவு தீவிரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ வார்த்தையை குறித்ததான தீவிரம், அவருடைய பிரசன்னத்தை குறித்ததான தீவிரம் தான் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு அதை நிர்ணயிக்கிறதே அதுதான் பாருங்க. சரி போகுது, மெதுவாக பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது வேற. இல்லை, எனக்கு இப்போ நடக்கணும், இப்போ ஏதோ ஒன்று நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீவிரப்படுறது ஒன்று இருக்குது. தேவன் கிருபையாக இருக்கிறார், அவர் எப்பொழுதுமே பதிலளிக்கிறவராக இருக்கிறார், எப்பொழுதுமே நம்மளுக்கு உண்டான ஹெல்ப்பை ஹெவன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற தேவனாக இருக்கிறார். நமக்கு எப்பண்டா உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நாம எவ்வளோ தீவிரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் வந்து கரையிலேயே நிறுத்திட்டு படகை கரையிலேயே வச்சு பேதுருவை கூப்பிட்டு, இங்கே வா, இப்போ கண்ணு முன்னாடி ஒன்று செஞ்சு காமிக்க பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? படகை நிரப்ப முடியும் இல்லையா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நடுக்கடலுக்கு போய் தான் கொண்டு வந்து தட்டணுங்கிறது இல்லை பாருங்க. அவர் நினைச்சா கரையில் உட்காந்துட்டு ஒரு சொடக்கு பண்ணால் என்ன ஆகும்? அவ்வளோ மீனும் படகுல வந்து ஏறி உட்கார்ந்துக்கிடும் பாருங்க. அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். ஆனால் ஏன் ஆழமா போக சொல்றாரு? ஏன் வலது பக்கமா வீச சொல்றாரு? உனக்கு அதுல நம்பிக்கை இருக்கா, உனக்கு அதுல தீவிரம் இருக்கா அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. அப்போ தேவன் எப்பொழுதுமே செய்ய ரெடியா இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்றதற்கு நாம எவ்வளவு தீவிரம் காட்டுறோங்கிறதுல தான் மீதி பகுதி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு தீவிரமா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேவன் ஒருபொழுதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். இந்த தீவிரத்துக்கு உண்டான, உங்கள் பிரயாசத்திற்கு உண்டான பலனை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, பிரயாசத்திற்கு உண்டான பலனை தருகிற தேவனா இருக்கிறார். ஏன் கையை நீட்டு அப்படின்னு சொல்றாரு? சூமனை கை விடவன அப்படியே சரியாயிரு அப்படின்னு ஆக மாட்டானா? இல்ல, அவனுடைய வில்லிங் என்ன? ஏன் விசுவாசிக்கிறியா அப்படின்லாம் கேட்கிறாரு. உனக்கு எவ்வளவு தீவிரம் இருக்குது? நான் செய்யறதுக்கு ரெடி, நான் செய்யறதுக்கு ரெடி. உனக்கு எவ்வளவு தீவிரம் இருக்குது? உனக்கு எவ்வளவு தீவிரம் இருக்குது? 38 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே முடங்கி கிடக்குறான். அவன்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சுகமாக விரும்புறியான்னு கேட்கும்போது ஆமா இல்லைன்னு சொல்லணும். ஆனா அவன் ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. பெதஸ்தா குளத்துல வந்து தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான், இப்படியே ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. சொல்லிட்டு ரீசன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. நான் செய்யணுமா வேண்டாமா? ஆமா செய்யணும். அந்த தீவிரம் தான் ஆண்டவருக்கு முக்கியம் பாருங்க. பருத்திமேய்ங்கிற ஊர்ல இருக்கிற குருடன் என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கத்துதான் எல்லாரும் சேர்ந்து அமுக்கும் போது முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான் அப்படின்னு இருக்குது. தீவிரத்தை காட்டுறான் பாருங்க. தீவிரத்தை காட்டுறான். அவனை கூட்டுவான்னு சொன்ன உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு என்ன பண்றான்? அவரை நோக்கி போறான். ஏங்க அவரை பார்க்கறதுக்கு ஏங்க சட்டையை கிழிச்சிட்டு போகணும்? ஏன்னா குருடர்களுக்குன்னு சில அங்கிகளை, அடையாள அங்கிகளை அந்த ஊர்ல கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. இனி இந்த அடையாளம் எனக்கு தேவைப்படாது, நான் அவர்கிட்ட வந்துட்டேன், இனி இந்த அடையாளம், இந்த உடுப்பு எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை என்ன பண்றான்? கிழிச்சிட்டு அவரை நோக்கி போறான் பாருங்க. அந்த தீவிரம் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, சப்ளை பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறா. ஆமென். ஹalleluya, hallelujah. God is very eager to supply prosperity in your life, to supply healing in your life. Amen. அவர் சுகத்தையும் செழிப்பையும் அருள்வதற்கு ரெடியா இருக்கிறார். நீ ஈகரா இருக்கியா? நீ தீவிரமா இருக்கிறேங்கிறதா அதுல முக்கியம் பாருங்க. இந்த தீவிரத்துக்கு பேர் தான் விசுவாசம்னு வச்சுக்கிடலாம். இந்த தீவிரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குமே, ஆனால் அதை விசுவாசம்னு வச்சுக்கலாம் பாருங்க. ஏன் ஜனங்கள் வனாந்திரத்திலே விழுந்து செத்தாங்க? தீவிரப்படலை பாருங்க. தீவிரப்படலை. போட டக்குன்னு கிளம்புடா போடா அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணா காதலே வாங்க மாட்டேங்குது பாருங்க. முறுமு இருக்குது, என்னெல்லாமோ பேசுது, சோம்பேறித்தனமா இருக்குது, உட்கார்ந்துட்டு எந்திக்க மாட்டேங்குது. 40 வருஷம், 1-2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் அப்படியே வனாந்தரத்திலே நேரத்தை செலவிடுது பாருங்க. ஏன்? ஏன்னா தீவிரம் இல்லை. ஆனா ஒரு சந்ததி எழும்பி வருது. யோசுவாவின் சந்ததி எழும்பி வந்து என்ன பண்ணுது? தீவிரத்தை காட்டுது.
இன்னைக்கு பிடிச்ச வேண்டாம் நம்ம அப்படிங்கிறான் பாருங்க. 12 பேர் வேகமாக போறான், அதுல 2 பேர் மட்டும்தான் என்ன பண்றான், கர்த்தர் நம் பட்சமா இருப்பாரு. ஆனால் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா என்ன, போவன்ட்டு காலில் வெண்ணி ஊத்திட்டு நிக்கிறான், இன்னைக்கு பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு. சிலர் அப்படி நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்டா காலில் வெண்ணி ஊத்துற மாதிரி நிற்கிற அப்படிம்பாங்க. படன்னு பரபரன்னு வராங்க பாருங்க. பிசிக்கலா நான் சொல்லலை, உங்க ஸ்பிரிட்ல என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யணும், இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் பார்த்தே ஆகணும், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை அனுபவிச்சே ஆகணும். சுத்தி 1000 அலை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தீவிரப்படுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தீவிரப்படுங்க. டுடே இஸ் மை டே. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் பார்க்க போறேன், இன்றைக்கு என் கண்கள் பூத்து குலுங்கும்படியான ஒரு காரியத்தை நான் அனுபவிக்க போறேன், என் பிரயாசத்திற்கு உண்டான ஒரு பலனை இன்னைக்கு நான் அனுபவிக்க போறேன். இவ்வளவு நாள் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஏதோ வாக்குத்தத்தத்துல சிலது இன்னைக்கு என் வாழ்க்கையில மாம்சமா என் கையில கிடைக்க போகுது. அந்த தீவிரம் வேணும் பாருங்க, அந்த தீவிரம் வேணும். ஹல்லேலூயா. அந்த வெறி நம்மகிட்ட இல்லாதனால எப்படி இருக்கும் அப்படிமா பாரு. அந்த தீவிரம் வேணும். ஆனா நான் உண்மைக்கு சொல்றேன், எப்படா 1/4 ஆகுது, எப்படா இந்த கூகுள் மீட்டுக்குள்ள போக போறோம் அப்படின்னு சொல்லி தீவிரப்படுற உங்க மீது இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. மை காட் இஸ் a God of permanent. ஆமென். அவர் நிரந்தரமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசுவினுடைய இறுதி வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பாருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் சாக போகும்போது சொல்லுகிற வார்த்தைகள் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவன் பத்திரத்தை எங்கே வச்சிருக்கேங்கிறத சொல்லுவான், அப்போ தான் யார் யாருக்கு சொத்தை எழுதி கொடுத்தேங்கிறத சொல்லுவோம் பாருங்க. அதனால கிழவனாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் ரொம்ப கவனிப்பாங்க. வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க பாருங்க. பால் ஊற்றும் போது கூட என்ன பண்ணுவாங்க, படுக்கையில் அவன் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கவனித்து கேட்பாங்க பாருங்க. ஏன்னா அந்த இறுதி நாட்களில் தான் உண்மையிலேயே அவர் யார் அன்பு கூறுறாரு, யாருக்கு தன்னுடைய விஷயங்களை தெரியப்படுத்திருக்கிறாருங்கிறது ரொம்ப தெரியும். ஸோ இப்போ இயேசு என்ன போறாரு, சிலுவைக்கு போக போறாரு, பிதாவினுடைய முழுமையான செயலை செய்து முடிக்க போறாரு. அவசரமா கூப்பிட்டு எல்லாத்தையும் நிறைய காரியங்களை பேசுறாரு பாருங்க. அப்படி பேசின ஒரு காரியம் தான் யோவான் 14வது அதிகாரம் 16 பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் 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 என்றென்றைக்கும். இந்த பெர்மனன்ட் அப்படிங்கிற வார்த்தை, நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல பலவிதமான சொற்களினால என்னப்பட்டிருக்கு, டிஃப்ரெண்டா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த என்றென்றைக்கும் அப்படிங்கிற வார்த்தை. நம்ம முடிஞ்சா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்றென்றைக்கும், நித்திய, அனாதி, இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி, இந்த மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாமே பெர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு, நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ இவர் சொல்றாரு, நான் போயிடுவேன்பா, போயிட்டு என்ன பண்ணுவேன், பிதாவானவர் ஒன்று செய்ய போறாரு, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியா ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவாரு. இன்னொரு சுவிசேஷத்துல இப்படி இதே வாக்கியத்தை சொல்லியிருக்கும், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நீங்க போனா எப்படிங்க நலமா இருக்கும், நீங்க இருந்தாதானே நலம். இயேசு சொல்றாரு, நான் போறது நல்லது அப்படிங்கிறாரு. சீசர்கள்லாம் இல்லை, நீங்க இருந்தாதானாங்க நல்லது. அவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் பிசிக்கலா இருந்தா உங்க முகரைகளை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும், நான் போனேன்னா தேற்றரவாளன் வருவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் அவர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிறது எப்படி இருக்குன்னா, என்றென்றைக்கும் நிரந்தரமாய் அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் a கவுன்சிலர். இங்க தேற்றரவாளன் வருது பாருங்க, கவுன்சிலர். நம்மளுக்கு எப்பெல்லாம் ஒரு கவுன்சில் தேவைப்படுதோ, எப்பெல்லாம் ஒரு அட்வைஸ் தேவைப்படுதோ, எப்பெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு தேவையான ஏதோ ஒரு குழப்பத்துல நம்ம இருக்கும்போது, அப்போ என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற ஒரு ஹோலி ஸ்பிரிட் உனக்கு உண்டு, யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பாருங்க. நம்ம செய்கிற எந்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுபட்டு போக மாட்டார். ஏன்னா பழைய உடன்படிக்கையில அப்பப்போ தங்கிட்டு போன ஆவியானவர், இயேசு சொல்றாரு,
நான் போயிட்டு இப்ப நிரந்தரமா உன்கிட்ட தங்கும்படியா அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நான் வைக்க போறேன் அப்படிங்கிறார் பாருங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ணுகிற காரியங்களினால ஹோலி ஸ்பிரிட் உங்களை விட்டு எடுபட்டு போகாது. ஏமே எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுபட்டு போவதில்லை. எனக்கு பிரசன்ஸ் ஃபீல் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுது பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ஃபீல் ஆகலை, அவ்வளோதான். அப்படிங்கிறதுனால பிரசன்ஸ் உங்களை விட்டு எடுபட்டு போறதில்லை. ஏமே ஹல்லேலூயா. பிரசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியலையே, என்னால் பைபிள் வாசிக்க முடியலையே, என்னால் பாட்டு படிக்க முடியலையே, அடிக்கடி சோர்ந்து போறேனே, ஆவியானவர் என் கூட இருக்காரா அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறாரு, அவரு நிரந்தரமாய் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏமே அவர் இருந்து என்னங்க பிரயோஜனம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ரைட்டு, இருந்து என்ன பிரயோஜனம்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள இருக்கிறது என்ன விஷயம்னு சொன்னா, ஹீஸ் அ கவுன்சிலர். ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபைக்காக நம்ம ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியம் அல்ல, ஒரு நபரை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய அவசியம் அல்ல, ஒரு ஸ்தலத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய அவசியம் அல்ல. இருந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். நான் இன்றைக்கு ப்ராஃபஸி பண்றேன், ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்கிறதுனால இருந்த இடத்துல இருந்தே உங்களுக்கான சொல்யூஷனை உங்க வீட்டுக்குள்ள இறக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இருந்த இடத்துல உங்களுக்கான சொல்யூஷன் இன்னைக்கு வரப்போகுது. பிகாஸ் ஆஃப் தி பெர்மனன்ட் காட். ஹல்லேலூயா. தேவன் என்னைக்குமே டெம்பரவரியான காரியங்களை விரும்புறது இல்லை, டெம்பரவரியா ஒரு சொல்யூஷனை விரும்புறது இல்லை. பாருங்க, அவர் வழி நிவாரணி கொடுக்கறது இல்லை, வழியே இல்லாம பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு பெயினே இல்லாம பண்ணுவார். பெயினுக்கான நிவாரணி கொடுக்கறது இல்லை, பெயினே இல்லாம பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அது வேரோடு பட்டு போக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். He is a God of permanent. ஏன்னா அவர் பேரே நித்திய பிதா. நித்தியம்ங்கிற வார்த்தையை குழப்படி பண்ணி வச்சு அதை கெட்ட வார்த்தை ஆக்கி வச்சுதாங்க பாருங்க. நித்தியம் உடனே மனசுல என்ன வருது? பரலோகம். பரலோகம், செத்ததுக்கு அப்புறம் நம்ம போகக்கூடிய ஏதோ ஒரு இடம் அப்படின்னே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி பிரசங்கங்களை திரும்ப திரும்ப கேட்டு இந்த நித்தியம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டனாலே என்ன வந்துருது? நித்தியத்துக்குள் பிரவேசித்தார், நித்தியமானவைகளை நித்தியமான, வெரி சிம்பிள், பெர்மனண்டா இருக்கிற விஷயத்த நாடுன்னு வேதம் சொல்லுது. ஏமே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தட் மீன்ஸ் இது பார்க்கறதுலாம் டெம்பரவரி. இதை உற்று நீ பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் பெர்மனண்டா வரும். ஏமே ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பெர்மனண்டா என் வாழ்க்கையில வரப்போகுது. எல்லாம் பெர்மனண்டா என் வாழ்க்கையில் வரப்போகுது. நான் இருக்கிற வீடு பெர்மனண்டா இருக்க போகுது. யாலாராபா ஷான்சாலாபாடாரா. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, glory to be thanks for the word daddy. தாவீது சொல்றதான், ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட போறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. தாவீது சொல்றேன், நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போறேன் அப்படிங்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அவனை கூப்பிட்டு பேசுறாரு. எப்பா, ஆடுகளுக்கு பின்னாடி நீ அலைஞ்சிக்கிட்டு இருந்த, உன்னை நான் அரசனாகிட்டேன், பூமியில் பெரியவர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு தரிப்பிச்சது மட்டும் இல்லை, ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, இனி இஸ்ரவேல் அலைந்து திரிவது இல்லை. ஹல்லேலூயா. பெர்மனண்டா ஒரு விஷயத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் செய்ய போறேன், அது நாட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது நிலை நிற்கும், நாட்டப்படும், நிலை நிற்கும். இது எல்லாமே பெர்மனன்ட் என்கிற வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகள், எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நாட்டப்படுவேன், சொல்லுங்க, நாட்டப்படுவேன், நிலை நிற்பேன், அசையாது அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் பெர்மனண்டா இருக்கும். ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும், அது நடுவே அது அசையாது, அது பெர்மனண்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. தட் மீன்ஸ் என்ன? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அப்பப்போ வந்து போவாது, அது நிலையா இருக்கும், அது நிலையா இருக்கும், அவன் வீட்டில் இருக்கும். Come on, confess it with me, proclaim it with me. Hallelujah. Claim it in the name of Jesus. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் நிலையா இருக்கும், என் வீட்டில் நிலையா இருக்கும். கர்த்தருடைய பிளானே என்னன்னா, அவர் நித்திய பிதாவா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து சப்ளை ஆகிறது எல்லாமே எப்படி இருக்குது? பெர்மனண்டான விஷயங்களா இருக்குது பாருங்க. இஸ்ரவேலுக்கு
தேவன் சொன்ன பெர்மனன்டான விஷயம் என்ன? இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்குனது மட்டும் டெம்பரவரி காரியங்கள் மட்டும் அவருடைய பிளான்ல இல்ல. அவர் விடுதலையாக்குறது என்னது? அது பெர்மனன்ட் கிடையாது. விடுதலை பண்ணிவிட்டேன் அவ்வளவுதான்ப்பா, நிரந்தரமா முடிஞ்சிருச்சு, அது கிடையாது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல தான் இப்ப இருக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பண்டா மண்ணா விழும், எப்பண்டா அதை பொறுக்கிக்கிடலாம், எப்பண்டா நான்வெஜ்ஜுக்கு உட்காந்து ஒன்றுவோட உட்காந்து கதறுவோம், அது திடீர்னு சப்ளை ஆகும். இது என் பிளான்ல கிடையாது. ஏன்னா நான் டெம்பரவரி காட் கிடையாது. நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் உனக்கு காரியத்தை நான் செய்ய விரும்புறேன். எனக்கு முந்தினவரும் இல்ல, எனக்கு பிந்தினவரும் இல்ல. ஐ எம் எவர்லாஸ்டிங். எனக்கு எண்டே கிடையாது. நான் பிறந்த நாளை ஒருவனும் அறியான். ஐ எம் அல்பா, ஐ எம் ஒமேகா. நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். எனக்கு ஒருத்தன் தொடக்கத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது, எனக்கு ஒருத்தன் முடிவை கண்டுபிடிக்கவும் முடியாது. நான் நிரந்தரமா இருப்பது போல நான் உனக்கு செய்யும் காரியங்களும் நிரந்தரமா இருக்கும், நிரந்தரமா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். அப்ப என்ன? வானத்திலிருந்து மண்ணாவை பொழிஞ்சிக்கிட்டே இருந்து அப்பப்போ என் ஜனம் போய் பொறுக்கி சேர்த்துட்டு அதுல பாதி தப்பு நடக்குது, பாதி சரியா நடக்குது. இப்படியே போயிட்டு இருக்க கூடாதுன்னா உன் லைஃப் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அதுல நீ இந்த மாதிரி குறைய எடுக்கலாம் நிறைய எடுக்கலாங்கிறதே இல்ல. நீ தேவைக்கு அதிகமா வச்சாலும் அது உன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் தேவைக்கு தகுந்த நான் தரப்போறது இல்ல. பெர்மனன்ட்டா நான் ரிலீஸ் பண்ணும்போது எடுக்க அது குறையாம இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் வீட்டில் இருக்கும், அவன் வீட்டில் நிரந்தரமா இருக்கும், அபண்டன்ட்டா இருக்கும். ஹalleluya. மோரபா ஷான்சாராபாடாராதி ஹல்பாடாராதலபா ஷியான்சாராபாடாராதி. என்ன சொல்லுங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் நிறைவா இருக்கும், அபண்டன்ட்டா இருக்கும், பரிபூரணமா இருக்கும், பரிபூரணமா இருக்கும், பரிபூரணமா இருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முன் போல நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படுத்தப்பட்டது மாதிரி இனி இஸ்ரவேல் சிறுமைப்படுவது இல்லை. வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒத்திக்கு குடியிருந்துட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு தண்ணி கம்மியாயிடுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு மாசம் ஹவுஸ் ஓனர் வீட்டை விசிட் பண்ணிட்டு நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த மாதிரிலாம் சிறுமைப்படுத்தப்படுற பத்தியா, அப்படி உனக்கு இருக்காது அப்படின்னு ஆண்டவர் வாக்குரைக்கிறார். நான் போய் சொல்லலை. 1 நாளாகமம் 17 என்னுடைய லைஃப்பை புரட்டி போட்ட ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மிகுந்த சஞ்சலத்தின் மத்தியில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது என் கையில் என் பைபிள் இல்லை, எங்கள் அம்மா பைபிள்லாம் இருந்துச்சு. நான் எப்போவுமே பேசேஜஸ்லாம் வாசிக்கும் போது எப்படின்னா ஒரு கோர்வையாக வாசிப்பேன். ஒரு அதிகாரங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படியே எடுத்து வாசிப்பேன். சிலர்லாம் காலையில் எழுந்திரிச்சு டபக்குன்னு பைபிளை விரிச்ச உடனே எந்த பகுதி வருதோ அந்த பகுதி அப்படியே வாசிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு பழக்கம் எனக்கு கிடையாது. ஏமே அப்படி ஒரு பழக்கம் எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஒரு அதிகாரம்னு எடுத்துகிட்டா அப்படியே ஃப்ளோவாக வாசிக்கிட்டே போவேன். சங்கீதம்னு எடுத்தால் அப்படியே வாசிக்கிட்டே போவேன். ஒரு சாப்டர் ஃபுல்லாக வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் அன்றைக்கு உண்மையில் நான் சொல்கிறேன், எனக்கு எதையுமே வாசிக்க மனசு இல்லை, எதையும் பேசுறதுக்கு மனசு இல்லை. ரொம்ப நெருக்கப்பட்டு போய் இருந்தேன். சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு ட்ராவல் ஆகணும், அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. நொறுங்கி போய் உட்காந்துட்டு தற்செயலாக பைபிளை எடுத்து வச்சிருக்கிறேன். கரெக்டாக இந்த அதிகாரம் வந்துச்சு பாருங்க. 1 நாளாகமும் 17வது அதிகாரத்தில் இந்த வசனம் இப்படி வந்துச்சு. நான் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருந்தேன். இது நிறைய தடவை நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு பெர்மனன்ட் காட் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். 9வது வசனம் பாருங்க. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஒரு இடத்தை ஏற்படுத்துவேன், அது பெர்மனன்ட்டாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாடகைக்கு அல்லது ஒரு வாடகை வீட்டில் இருந்து பாத்திரம் சட்டியை வருஷத்துக்கு ஒரு தடவை தூக்கி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குன்னா இன்னையிலேருந்து அது முடிவுக்கு வருது. பெர்மனண்ட்டாக சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இட்ஸ் அ ப்ராஃபஸி ஃபார் சம்ஒன். ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இதெல்லாம் இந்த ப்ராஃபஸியெல்லாம் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், எப்படி ஹானர் பண்ணணும்னா விதைச்சி ஹானர் பண்ணணும். ஆமாம், உங்கள் பொருளாதாரத்தில் இருந்து எடுத்து அதை விதைத்து நீங்கள் ஹானர் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஓகே, பெட்டர் தான். பட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடம் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக, காசு சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி வருதுன்னா அதன் மதிப்பீட்டிலேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஹானர் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ரிசீவ் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கவும்
அவர்களை நாட்டினேன். அவர்களை நாட்டினேன். நல்லா சொல்லுங்க, அவர்களை நாட்டினேன். நாட்டினேன். சில இடத்துல நீங்க நட்டப்பட போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில இடத்துல நட்டப்பட போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நாட்டப்பட போறேன். ஆமா, நீ நான் போர்ட்டபிளா இருக்க போறதில்ல, தூக்கி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்க போறதில்ல. நான் நாட்டப்பட போறேன். நட்டப்படும் போது என்ன ஆகும் தெரியுமா? சங்கீதம் 1, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. காட்டு செடி கிடையாது பாருங்க, காட்டு செடி கிடையாது. நீங்கள் நடப்படுவீர்கள், நட்டப்படுவீர்கள் என்றால் என்ன சொல்ல வருது? ஒரு பர்சன் அதை கம்ப்ளீட்டா கேர் பண்ண போறாருன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இனி பெர்மனண்டா கர்த்தர் உங்களை கேர் பண்ண போறார். ஆமென். இனி பெர்மனண்டா கர்த்தர் உங்களை கேர் பண்ண போறார். இனி பெர்மனன்ட் கேர் உங்களுக்கு உண்டாக போகுது. இப்ப என்ன பண்றாரு இவரு? நீர்க்காலுக்கு வரமா தன்னால நீ வரவேன்னு சொல்லல, நான் நட்டுவேன் அப்படிங்கிறார். ஓ காட். ஹாரபா ஷன்சாலா படராதி மல்படரபா ஷியன்சாலா படராதி ரிதலபோ தியாச்சாக்கா படரதலபோ. நீர்க்காலுக்கு ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற. இலை கூட உதிராததுக்கு பெர்மனண்டா இருக்குமா? ஐயோ, receive it in the name of Jesus. உங்க இலை கூட விடாத அளவுக்கு அவர் சொல்றாரு, உன் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்குது. தட் மீன்ஸ் இலை கூட உதிராது. அவ்வளவு டீட்டெயிலா உன்னை நட்டி, அவ்வளவு டீட்டெயிலா உன்னை பார்த்து, அவ்வளவு உயர உன்னை எழும்ப பண்ணுவேன். உனக்கு குறுக்க ஏதாவது லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணுவேன். உன்னை நெடுநெடுன்னு நான் வளர்ப்பேன். இட்ஸ் பெர்மனன்ட். உன் வளர்ச்சி பெர்மனன்ட். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, என் வளர்ச்சி பெர்மனன்ட். கூனி குறுகி நான் இனி போவது இல்லை. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் பெர்மனண்டா இருந்ததுனால என்ன நடக்குது? கழுதெஞ்சு கட்டெரும்பா ஆனது அப்படி இல்லை, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். பெர்மனன்ட் காடுடைய வேலை, நட்டப்படுற வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா நான் சொல்றேன், இனி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. தொடர்ந்து முன்னேற்றங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. ஜஸ்ட் ரிசீவ் இட். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் பெர்மனண்டா வாய்க்கும். ஹல்லேலூயா. பாதி வாய்க்கும், பாதி வாய்க்காது கிடையாது. அது டெம்பரவரி. நான் சொல்றேன், இனி பெர்மனன்ட் காடுடைய ஒரு அபிஷேகம் உங்ககிட்ட கடந்து வரப்போகுது. ஹல்லேலூயா. அவர் எப்படியோ அப்படியே உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் எப்படி? அவர் பெர்மனன்ட். அவர் செய்வதெல்லாம் பாதி தப்பாயிட்டு பாதி சரியாயிட்டு இல்ல, அவர் தொட்டதெல்லாம் வாச்சது, அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. நான் சொல்றேன், இன்றைக்கு அதே அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு ஊத்துகிறார். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்க டெம்பரவரியான ஒரு காடை பிடிக்கல. உலகம் அப்படி டெம்பரவரி காடை பிடிக்குது பாருங்க. இந்த காட் இதுக்கு தான், இந்த காட் இதுக்கு தான். இட்ஸ் டெம்பரவரி. ஒட்டு மொத்தத்திற்கும் ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, குடும்பமோ, தொழிலோ, எதிர்காலமோ, வாழ்வோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டினியோ, துரைத்தனங்களோ, அதிகாரங்களோ, எனக்கு நிரந்தரமான தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. பெர்மனன்ட் காட் எனக்கு உண்டு. நித்திய பிதா சொல்றார், நான் கொடுக்கிற சமாதானம், நான் கொடுக்கிற பீஸ், அது எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. மனுஷன் கொடுக்கிற பீஸ் எப்படி இருக்கும்? நீ குறைஞ்சா அதுவும் குறைஞ்சிரும். நீ புத்தியை காட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா கட்டாயி போயிடும். ஆனா நான் கொடுக்கிற சமாதானம், நீ நல்ல புத்தி உள்ளவனோ கெட்ட புத்தி உள்ளவனோ, நீ எனக்கு விரோதமா செஞ்சா கூட நான் கொடுக்கிற சமாதானம் ஒருவனும் கொடுக்க முடியாததும் ஒருவனாலையும் எடுத்துக்கொள்ள முடியாததுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 மோரா சத்தாக்கா மடரபா ஷியன்தலபா. இனி உங்க சமாதானம் பெர்மனண்டா இருக்க போகுது. இனி உங்க சமாதானம் பெர்மனண்டா இருக்க போகுது. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று எழுதி இருக்கிறது. அந்த சமாதானம், ஹல்லேலூயா, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, பெர்மனன்ட் பீஸ், பெர்மனன்ட் ஷாலோம். ஹல்லேலூயா. ஷாலோம்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு வழக்கம் தெரியும் நினைக்கிறேன். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், நத்திங் லேக்கிங். ஒன்றும் உடையாத, ஒன்றும் குறைந்து போகாத, ஒன்றும் தொலைந்து போகாத ஒரு முழு தன்மை தான் சமாதானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் பெர்மனன்ட். உங்க சமாதானம் இனி பெர்மனண்டா இருக்க போகுது. ஐ ப்ராஃபஸை ஓவர் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தீர்க்கதரிசிய என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. எலிசா தீர்க்கதரிசிய எதுக்கு கூப்பிடுறாங்க? குடியிருப்புக்கோ நல்ல இருக்குது, ஆனா நிலமோ
பால் நிலம் என்னையா செய்ய அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் பாருங்க 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்பிக்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். தங்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, பிஸ்னஸ் சரியில்லைங்க, பிஸ்னஸ் சரியில்லைங்க, தங்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் போச்சு, நிலமோ பால் நிலம். அப்போ விவசாயம் இல்லை, எல்லாம் மலிஞ்சு போச்சு, ஒரு மாதிரி ஆகுது, ஸ்ட்ரகிள் மேலே ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டாக அவன்கிட்ட வருது பாருங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏமே ஒரு அற்புதத்தை நடத்திட்டான். தொண்டியில் உப்பு எடுத்து அதை போட்டு அவன் சொன்ன வாக்கு என்ன, இனி சாவு இராது. ஏமே நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இனி சாவு இராது, இனி நிலப்பாலும் இராது, இனி உங்கள் விவசாயம் தட் மீன்ஸ் உங்கள் பிஸ்னஸ்ஸு இனி பட்டு போகாது, உங்கள் வீடு பட்டு போகாது, உங்கள் தொழில் பட்டு போகாது, உங்கள் வேலை பட்டு போகாது. ஏமே ஓ ரபா ஷதலபா டராதி ரிதலபோ ஷத்தக்கம் படரதலபா. தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. 22 இது 22 எலிசா சொன்ன வார்த்தையோ அல்லது கர்த்தர் சொன்ன வார்த்தையோ அல்ல, அந்த வரலாற்றை பதிவு பண்ணுறாங்க. 2 ராஜாக்கள்ல என்ன பண்ணுறாங்க, அந்த வரலாற்றை அப்படியே பதிவு பண்ணுறாங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிட்டு. அவர் ஒரு அற்புதம் செஞ்சார்னா அது பெர்மனன்ட்டுங்க. அவர் ஒரு அற்புதத்தை செஞ்சா அது பெர்மனன்ட்டு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 6000 வருஷம் கழிச்சு இதை எழுதுனானுங்க. எலிசா பண்ண அந்த காரியம் நடந்து முடிஞ்சு 6000 வருஷம் கழிச்சு எழுதுறான். எழுதும் போது பார்த்தா 6000 வருஷம் கழிச்சும் பார்க்க அந்த தண்ணி ஆரோக்கியமா இருக்குது. வாவ்! நான் சொல்றேன், நீ இன்றைக்கு உங்க சரீரத்தில் உண்டாகிற ஆரோக்கியம், இன்னைக்கு தொடங்குற உங்களுடைய பிசினஸ், இது அப்படியே உங்களுடைய தலைமுறைகள் எடுத்து கொண்டு போகும். அதை ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் தாண்டி ஒருத்தன் பயோகிராஃபியா எழுதும் போது கூட அன்னைக்கு நடந்ததுங்க ஒரு அற்புதம், ஒரு growth, இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்கு. ஆராபா ஷதகம் படரதலபா. உங்க மினிஸ்ட்ரி growth அப்படி இருக்கும் போது, ஆராகா படரபா ஷன், உங்க பிசினஸ் growth அப்படி இருக்கும் போது, just receive it in the name of Jesus. பல தலைமுறைகள் தாண்டி அதை பார்க்கும் போதும், அன்னைக்கு நடந்துச்சுங்க எங்க அப்பாவுக்கு, அன்னைக்கு நடந்துச்சுங்க எங்க தாத்தா பாட்டிக்கு, அன்னைக்கு நடந்துச்சுங்க எங்க மூதாதையருக்கு, அவங்க கொடுத்த அந்த அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார் இந்த பிசினஸ்ல, இந்த ஊழியத்துல, இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்நாள் வரைக்கும் அது நடக்குது. இந்நாள் வரைக்கும் இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து அதை பார்க்கும் போதும் அது அப்படி மாறப்போகுது, அப்படி மாறப்போகுது, அப்படி மாறப்போகுது. Amen. Just receive it. God is a God of permanent. நித்திய பிதா நித்திய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய துவங்கி இருக்கிறார். நித்திய பிதா நித்திய காரியங்களை இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி, இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா பெர்மனண்டா அவர் காரியங்களை செய்கிறார்னு அர்த்தம். இன்னொரு அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அப்படியே நுழைஞ்சு போயிட்டு இருக்கு. எப்படி பிரதர் சொல்கிறீங்க? ஹோலி ஸ்பிரிட் நிரந்தரமாக நம்ம கூட தான் இருக்கிறார். யாரும் உள்ளே வச்சு அவரை லாக் பண்ணி சீல் பண்ணிட்டாங்களா? அவர் வெளியில் போகாதபடி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், அவரை உள்ளே வச்சு சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னே பைபிள் சொல்லுது. எபேசியர் 4:30 பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆக மாட்டார், துக்கத்தில் இருப்பார். போக மாட்டாராம், துக்கத்தில் இருக்கிறாராம். துக்கத்தில் இருக்கிறாரு இருக்கட்டும், முதல்ல போக மாட்டாருங்கிற ஒரு பெரிய விஷயத்தை பிடிங்க. அவரை நீங்க துக்கப்படுத்த மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு கிளம்பி போறதில்ல, அவர் என்னை விட்டு எஸ்கேப் ஆகிறதில்ல. பழைய உடன்படிக்கையில தான் சவுல் என்ன பண்றான்? அசுத்தாவியை பெற்றிருக்கிறான். தலைவர் தாவீது மியூசிக்கை போட்டா
அந்த அசுத்தாவி நீங்குது, ஹோலி ஸ்பிரிட் வராரு. எப்பெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் ஃபில் பண்ணுறாரோ அப்போல்லாம் வல்லமை வருது. இப்போ பாருங்களேன், சிம்சோனுக்கு எப்பெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் ஃபில் பண்ணுறாரோ என்ன ஆகுது? வல்லமை வருது. வல்லமை வந்தால் 3000 பேரை ஒரே ஆளாக நின்று அடித்து நவுட்டு தான். அதுக்கும் மேற்பட்டவங்கள ஒரே நாளில் போட்டு தள்ளிடுறான் பாருங்க. ஒரு பெரிய கேட்டு, ஒரு பட்டணத்தின் வாசல். பட்டணத்தின் வாசல்னா பட்டண சுவர் எவ்வளோ பெருசு இருக்குதோ அதுக்கு அளவுக்கு இருக்கிற கதவை நிலக்காலோட புடுங்கி முதல்ல வச்சு மலை மேலே ஏறி கொண்டு போயிட்டான் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவியில. நான் தான் சொன்னேன், ஹோலி ஸ்பிரிட் எங்குள்ள இருக்கிறாரு. இருந்து என்ன பிரயோஜனம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களை பலவானாய் மாற்றுவதற்காக தான் அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஏமே, நான் பலவீனன் என்று சொல்லாதிருங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நீங்க வீக்கரா ஃபீல் பண்ணும் போது ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. பட்டணத்தின் நிலைக்கால்களையே தூக்கி நகட்டிட்டு போற அளவுக்கான பலன் உங்களுக்குள்ள உண்டா? முடியல இல்லைங்க பவரு. ஹோலி ஸ்பிரிட் இருக்குது பவரு. முடியல இல்ல பவரு, ஹோலி ஸ்பிரிட்ல இருக்குது. பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்பும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இப்போ பழைய உடன்படிக்கையில அப்பப்ப நிரப்பும்னு சொல்லிட்டு இருந்த ஜனம் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் சிம்சோனை போல வல்லமையா செயல்பட முடியும் பாருங்க. ஏமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நீ எதன் அடிப்படையில? ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தையும் காட்டுறேன். எபேசியர்ல தான் 1ஆம் அதிகாரம் 13 பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, சுவிசேஷத்திற்கு உண்டான வார்த்தைகளை கேட்டு நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்களா? இருக்கீங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு இந்த வார்த்தையினால இதை நீங்க பெற்றுக்கோங்க. இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று நீங்க சொல்லும் போது, எனக்காக அவர் பாவத்தை ஏற்று சுமந்து தீர்த்தார், என் நோய்களை ஏற்று சுமந்து தீர்த்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பொழிந்திருக்கிறார் என்று நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்தா நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறீங்க. இப்படி விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவர் எனக்குள்ள இருக்கிறது இருக்கட்டும், இப்ப நானே பெர்மனண்டா அவருக்குள்ள இருக்கிறேன். ஹலோ, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இவ்வளவு நேரம் நான் சொன்னது. ஆனா இங்க சொல்லுது, நீயே அவருக்குள்ளதான் இருக்கிற. நீயா அவராங்கிற கன்ஃபியூஷன்ல தான் பிசாசு இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். ஏமேன். அதனாலதான் தைரியமா சொல்லுது, பிசாசு உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்ய நினைச்சாலும் அதுல அவன் தோத்து போவான். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டா நீங்களாங்கிற கன்ஃபியூஷன்ல தான் அவன் இன்னும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்களும் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காதீங்க. என்றென்றைக்கும் அவர் என்னோடு இருக்கிறார். ஏன் எப்படி சொல்றீங்க? பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்டப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அவரை மையமா வச்சுதாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு. பரிசுத்த ஆவியானவர் மையமா வச்சுதான் எல்லாமே நடக்குது. ஷாத்தாக்காம் படரதலபா ஷியன்சால படரது. ஸோ அவர் என்னை விட்டு எடுபடுறதுக்கோ நான் அவரை விட்டு எடுபடுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை எனக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். ஃபீல் ஆகும்போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? இல்லை, மை காட் இஸ் அ பெர்மனன்ட் காட். அவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வாரையானால் அது நிச்சயமானது, அது பெர்மனன்ட் ஆனது. அவர் என்னை விட்டு எடுபட முடியாது. என்னை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. ஏமேன். நான் முதல்ல சொன்னேன், அவர் எதை செஞ்சாலும் பெர்மனண்டா செய்வார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அதை காட்டுறார் பாருங்க. 400 வருஷம் இந்த பார்வோனுடைய சத்தம், அவனுடைய ஆளோட்டிகள், ஆண்டவர் காது கொடுத்து கேட்டதே எப்படி கேட்கிறாரு? ஆளோட்டிகளை நிமித்தமாய் ஜனங்களுக்குள்ள உண்டான கூக்குரலை கேட்டுதான் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கிறார். இப்ப என்ன நடக்குது? 400 வருஷம் இந்த பார்வோனுடைய சத்தம், இந்த ஆளோட்டிகளின் சத்தம், அவனுடைய ரதத்தினுடைய சத்தம், இதெல்லாம் கேட்டாலே அவனுக்கு டர் ஆகுது. இதெல்லாம் கேட்டாலே இஸ்ரவேலுக்கு டர் ஆகுது, ஒரு ஃபியர் ஆகுது பாருங்க.
பார்வோன் வருகிறார் அப்படின்னாலே உனக்கு என்ன ஆகிறது? கிட்டு 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 கிட்டுன்னு கை காலெல்லாம் நடுங்குது. இன்னைக்கு எவன் முதுகு தோலை உரிக்க போறான்னு தெரியலையே, என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே அப்படிங்கிற ஃபியர் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்ப ஜனத்தை விடுதலை ஆக்கும் போது ஆண்டவருக்கு உங்களுக்கு அவர் பெர்மனண்டான சொல்யூஷன் கொடுக்குறவர். இப்ப ஜனங்களுக்கு பார்வோனிடம் இருந்து முற்றிலுமாய் உன்னை பிரித்து விட்டேன், முற்றிலுமாய் நீ அவனுடைய எந்த தொடர்பும் இல்லாதபடி துண்டா தூக்கிட்ட, இப்படிங்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு நிரூபிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பழைய வாழ்க்கையினுடைய தொடர்புகள் இன்னும் உங்களை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அது டிஸ்கனெக்ட் ஆக போகுது. ஏமே தேவன் உங்களை அரைகுறையாய் விடுதலையாக்கல, சாபத்திலிருந்து அவர் விடுதலையாக்குனது முழுமையாய் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த பெற்றாருடைய சாபம் இருக்குமோ, இந்த பெற்றாருடைய சாபம் இருக்குமோ, எங்க முன்னோர்களுடைய சாபம் ஒருவேளை எங்களுக்கு இருக்குமோ, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க செஞ்ச பில்லி சூனியத்தினால இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்குமோ, பரம்பரையா வருகிற வியாதிகள் தொடர்றதை பார்த்தா அவங்க சொன்ன சாபம் அப்படியே வந்திருக்குமோ, எல்லாத்துக்கும் இன்னைக்கு பெரிய முற்றுப்புள்ளி உண்டாக போகுது. ஏமே எங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, ஆகவே எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கும். இல்ல, டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது. அவரு பார்வோனிடம் இருந்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நிரந்தரமாய் பிரித்திருக்கிறார். இந்த அறிவு இல்லாத ஜனம் என்னாச்சுன்னா வனாந்தரத்துல செத்துது. எகிப்திலிருந்து தேவன் எப்போ விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா இவன் மனதுக்குள்ள இருந்து எகிப்து வெளியில போகவே இல்லை. நான் அங்க சாப்பிட்ட வெள்ளரி பூண்டு, நான் அங்க சாப்பிட்ட புல்லு, நான் அங்க சாப்பிட்ட மீன், இப்படியே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இல்லை, அதுக்காகவே தேவன் என்ன பண்றாரு, இந்த பேவுள்ளைகளுக்கு கண்கூட சில காட்சி அமைப்புகளை காட்டுறாரு. இப்ப என்ன சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் வருது, வசமா சிக்கிருச்சு. இனி நகர்ந்து போறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற சூழல்ல பெர்மனன்ட் காட் ஒரு சொல்யூஷனை உனக்கு நான் எப்படி பண்ணுவேன்னு ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. யாத்திராகமம் 14 அதிகாரம் 14-12 பாருங்க. எகிப்து இஸ்ரவேல் ஜனனுடைய மனநிலை என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நீங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். சிச்சுவேஷன்ஸ் ஒஸ்ட் ஆகும்போது பெர்மனன்ட் காடுடைய காரியத்தை மறந்துடுறாங்க பாருங்க. இந்த விடுதலை பெர்மனன்ட் இல்லை அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். விடுவித்தாரு, கொண்டு போய் சேர்ப்பாரா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. டெம்பரவரி சொல்யூஷனுக்கு திரும்ப போறாங்க பாருங்க. டெம்பரவரியா இது அப்படின்னே ஒரு முடிவு எடுக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லை, இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப், இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில பெயின், சில புயல் காற்று, சில காரியங்கள், இது எல்லாம் டெம்பரவரி. இந்த பற்றாக்குறை டெம்பரவரி. இன்றைக்கு நிரந்தரமான ஒரு விஷயத்த தேவன் உங்களை செய்ய விரும்புகிறார். அதை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பெர்மனண்டா உன் வாழ்க்கையில அவன் இல்லாம ஆக போறான். ஏமே அல்லேலூயா. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அவன்கிட்ட போய் மறுபடியும் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் போய் அவன்கிட்ட அடிமையா போய் உட்கார்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தை நீ பார்க்கவே மாட்ட, இனி உனக்கு அடிமைத்தனமே கிடையாது அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஏமே சொல்லுங்க, இனி என்றைக்கும் பார்க்க மாட்டேன். பெர்மனன்ட். இனி என்றைக்கும் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, பெர்மனன்ட். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லும் போதே ஒரு புதிய பண வரவுகள் உங்களுக்கு உண்டாகட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கையேந்தி ஏந்தி எவன்டா எனக்கு தருவான், எப்பண்டா ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற லைஃப் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நல்லா தாங்க போய்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா பிசாசு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுதாங்க அப்படிங்கிற நாட்கள் இன்னையோட முடிவுக்கு வரட்டுங்க. பெர்மனண்டா அந்த பிசாசினுடைய வல்லமைகள் உங்க குடும்பத்துல செயல்படாம வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தால வெளியேறட்டும். I decree in the name of Jesus every demonic possession out in the name of Jesus. Hallelujah. Moraba shatakam badaradalaba.
அப்பப்பன் டெவில் காட்டுற சில வேலைகள், பயமுறுத்தல், அச்சுறுத்தல், குலைச்சு போடணும்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கிற அந்த டெவில இன்னைக்கு இனி உங்க வாழ்நாள் நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற பண பிரச்சனையை இனி வாழ்நாள் நீ பார்க்க மாட்ட. I prophesy in the name of Jesus. I prophesy in the name of Jesus. Amen. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு பார்க்கறத இனி நான் பார்க்க மாட்டேன். இனி நான் பார்க்க போறதெல்லாம் பெர்மனண்டான கர்த்தருடைய சொல்யூஷன்ஸ். இனி நான் பார்க்கக்கூடியதெல்லாம் பெர்மனண்டான கர்த்தருடைய வல்லமை. இனி நான் பார்க்கக்கூடியதெல்லாம் பெர்மனண்டான கர்த்தருடைய வேலைகள். பாருங்க, இது இப்போ சொல்லிட்டாரு. இப்போ இதை கண்ணால காட்டி ஆகணும். அவர் சொன்ன மாதிரியே செய்வாரு. ஆமென். சொன்ன மாதிரியே செய்வார். என்ன சொல்லுங்க, சொன்ன மாதிரியே செய்வாரு. செங்கடல் பழக்குது, ஜனங்கள் கிராஸ் ஆகி போறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செங்கடல் பிளந்ததுக்கான 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் கிடையாது, 2 ரீசன். செங்கடல் பிளந்தது ஜனங்கள் தப்பித்து போறதுக்காக மட்டுமல்ல, அந்த ஜனம் ஒரு காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக. அது என்ன காட்சி? வாங்க உங்களுக்கு காட்டுறேன். 27 பாருங்க, அதே அதிகாரம், யாத்திராகமம் 14:27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்ப வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்ப வந்தது. ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக கடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். ஹாலாபா ஷரலபா ரகபா ரபா. ஏங்க துள்ளி குதிக்கணும்னு தோணுதா? ஒருவனாகிலும் தப்பவில்லை. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் பார்வோன் மாதிரி என்னை பயமுறுத்துது, பணம் பயமுறுத்துது, குடும்பம் பயமுறுத்துது, தொழில் பயமுறுத்துது, கடன் பயமுறுத்துது, நோய் பயமுறுத்துதுன்னு எதெல்லாம் நீங்க பார்வோன் சேனையா இன்னைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறீங்களோ, உங்களை அச்சுறுத்துற, உங்களை பயமுறுத்துற எல்லாம் பார்வோனுடைய பிசாசினுடைய செயல்கள் பாருங்க. என்னெல்லாம் முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறீங்களோ எல்லாம் ஒண்ணு போல செத்து மிதக்கிறத கண்ணால பார்க்க போறீங்க. ஏமே எல்லாம் ஒண்ணு போல செத்து மிதக்கிறத கண்ணால பார்க்க போறீங்க. ஐ டிக்ளீர் in the name of Jesus. எல்லாம் ஒண்ணு போல. ஒருவனாகிலும் தப்பவில்லை. உங்க வியாதி தப்பாது. இந்த சமுத்திரத்துக்கு வியாதி தப்பாது. சிலர் இதெல்லாம் தடை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, அதுல ஒரு யூ-டர்ன் உண்டாகும். இந்த யூ-டர்ன்ல நீங்க வந்துருவீங்க. ஆனா உங்களை பின்தொடர்ந்து வந்த சில பிரச்சனை அந்த டர்னிங்ல அப்படியே ஸ்டக் ஆகி நின்று சாகும். ஹalleluya, ஹalleluya. மோரபா ஷதலபா ரகமட ரதலபோ ஷியன்சலபடரதி. சில அலக்கழிப்பை நான் ஃபீல் பண்றேன் உங்க லைஃப்ல. இன்றைக்கு இந்த அலக்கழிப்புல நீங்க எஸ்கேப் ஆகுறது மட்டும் இல்ல, இனி அது அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணாம செத்து மிதக்கிறத நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவனாகிலும் தப்பவில்லை. உங்க வியாதி அதுல இருந்து தப்பாது, உங்க கடன் அதுல இருந்து தப்பாது, உங்க குடும்ப பிரச்சனை அதுல இருந்து தப்பாது. ஆமென், ஆமென், ஆமென். ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். தப்பாது. கண் கூட செத்து மிதந்ததை கண்டார்கள். ஏன் பார்த்தாங்க? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பார்த்ததை நீ பார்க்க மாட்டறா, செத்து கிடக்கலாம் பாரு. இனி அவன் உயிரோட எழும்பதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயப்படாத. இனி பார்வோன்னு எவனும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா செத்த பய அப்படின்னு சொல்லி நிறுத்திரு. இனி பிசாசு, இனி கடன், இனி பற்றாக்குறை, இனி குடும்ப பிரச்சனை, எவனாவது வாயை எடுத்தாம்னா நீ சொல்லு, அது செத்துட்டு
இன்று கண்டதை இனி பார்க்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. என் சுகர், என் பிரஷர் இது செத்துட்டு இன்று கண்டதை இனி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா தேவன் என் சரீரத்தை தொடுவார ஆனால் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்னை எவனாவது பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் அதுல சுகர் இருக்காது. இனி 60 வருஷம் கழிச்சு எவனாவது என் கையை பிடிச்சி பிரஷரை செக் பண்ணான்னா அதுல பிரஷர் இருக்காது. எல்லாம் நார்மலா இருக்கும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு என் கண்ணை திறந்து எவனும் பார்த்தாலும் அதுல ஒளி மங்காம அவ்வளவு மகிமை அந்த கண்ணுல இருக்கும். இன்னும் பல 100 வருஷம் கழிச்சு என் முடிய பார்த்தாலும் அது நரைக்காது. ஏன்னா கர்த்தர் என் மேல என் சரீரத்துல கை வைத்திருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். இனி அதுல பழுதொன்றும் இராது. இனி அதுல பழுது இராது. நான் சொல்லும் போதே ஒரு டிவைன் ஹீலிங் உங்களை பிடிக்கட்டும். ஏன்னா எனக்கு ஒரு கோபம் இருக்குதுங்க. யாராவது ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அடுத்த முறை எதுக்காவது ப்ரேயர் பண்ணுமான்னு கேட்கும் போது அதே ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை வச்சா அவ்வளோ கோபம் வரும் எனக்கு. உங்க மேல இல்லை, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிறவங்க மேல இல்லை, அந்த காரியத்தின் மீது. நான் இன்னைக்கு அந்த வெறி கோபத்தோட உட்காந்துருக்கிறேன். நான் இல்லை, இனி பெர்மனண்டான ஒரு ரிலீஸோட நீங்க அடுத்த மீட்டிங் வரணும். நன்றி சொல்றதுக்காக தான் அடுத்த கூகுளுக்குள்ள வரணும். நீங்க அதே பிரச்சனையோட தோல்ல சுமந்துட்டு வரக்கூடாது. பிரச்சனையோட நீங்க இதை கேட்க உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இந்த 1 மணி நேரம் முடியும் போது கம்ப்ளீட்டான ஒரு விடுதலையோட தான் நீங்க வெளியில போகணும். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விடுதலை அனுபவிக்கணும். வர்ற மந்த் நடக்கிற மந்த்லி மீட்டிங்ல மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. டிராவல் பண்ணினாலும் வாங்க. இந்த சாட்சியை நான் சொல்லியே ஆகணும் டாடி அந்த மீட்டிங்கில் போய் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு இன்னைக்கு எடுங்க. பெர்மனன்ட் சொல்யூஷனை பெறுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, வர 4th சாட்டர்டே நம்முடைய ரெகுலர் மீட்டிங் நடக்குது பாருங்க. அதில் கலந்து என்ன பண்ணுங்க, சாட்சியா நீங்கள் சொல்லுங்க. திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா தொடர்பில் இருங்க என்னோட. அங்கங்கே மீட்டிங்ஸ் நடக்கும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இதெல்லாம் இருந்தீங்கன்னா சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்க, டிராவல் பண்ணினாலும் நீங்கள் வாங்க. எனக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த ஊழியத்தோட தொடர்பில் இருக்கிறவங்க தன் தேவைக்காக ஒருவேளை வரலாம். ஆனால் இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்னா நித்தியமாக ஒரு காரியத்தை செய்ய போது மற்றவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி ஒருபோதும் அந்த ஜனம் உன்னோட தொடர்பில் இருக்கிற ஜனம் அவங்க தேவைன்னே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வரலாம். ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுடைய தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு அவங்களுடைய வல்லமை அதிகரிக்க பண்ணுவேன். அப்படிதான் நடக்கும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னாரு ஆண்டவர். நான் அதை விசுவாசிக்கிறேன் முழுமையா. இன்னைக்கு ஒருவேளை இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க தேவைக்காக நீங்க வரலாம். இது நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரம்? நீங்க எழும்பி போய் மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை சந்திப்பீங்க பாருங்க. ஆமா, மற்றவங்களுடைய கடனை அடைப்பீங்க பாருங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கான உதவிகளை செய்வீங்க பாருங்க. மற்றவங்களுக்கு போய் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, புறஜாதிகளுக்கும் போய் அவங்க திருமணத்தெல்லாம் நடத்தி வைப்பீங்க பாருங்க. அதுலதான் இருக்குது நிரந்தரம். அந்த நிரந்தரமான வேலையை செய்யறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். உங்க வயிற்ற நிரப்புறதுக்கோ என் வயிற்ற நிரப்புறதுக்கோ இல்லை. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. அது பெர்மனண்டா வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரூத்கிட்ட போவாச சந்திக்கிறார் ரூத்து. அந்த சந்திப்பின் விஷயங்களை நகோமிட்ட பகிர்ந்து கொள்றா. அவருடைய மாமியார்ட்ட என்ன பண்றா, பகிர்ந்து கொள்றா. அப்போ நகோமி ஒரு வார்த்தையை ரூத்துட்ட சொல்றா பாருங்க. இந்த காரியத்திலலாம் நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா. சொன்ன உடனே அவ சொல்றா பாருங்க, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ காத்திரு, இதை முடித்து தீருமட்டும் அந்த மனுஷன் இழைப்படைய மாட்டான். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் உனக்கு வர்ற வரைக்கும் அவன் ரெஸ்ட் எடுக்க மாட்டான் அப்படின்னு வாக்கு கொடுக்குறா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இதே வார்த்தையை சொல்றேன். இன்றைக்கு ஒரு காரியத்தோட நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அவர் சமூகத்துல அதை தெரியப்படுத்திட்டீங்கல்ல, அதுல ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை பார்க்காம அவர் இழைப்படைய மாட்டார். I prophesy in the name of Jesus. Amen. அதுல ஒரு பெர்மனன்டான காரியத்தை செய்யும் அளவு அவர் இழைப்படைய மாட்டார். சொல்லுங்க, என் தேவன் இழைப்படைய மாட்டார். இன்றைக்கு யார் நம்முடைய போவாஸ்? இயேசு என்னுடைய போவாசா இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னுடைய போவாஸ். 3ஆம் அதிகாரம்
18. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் வர்ற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவர் ரெஸ்ட்ல இருக்க மாட்டாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. இனி அந்த மனுஷன் இளைப்படைய மாட்டான். ஏன்? அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்னா டெம்பரவரியா நீ இப்போ போய் பொறுக்கிக்கிட்டு இருக்க பாரு. இப்போ போய் 6 படி வாங்கிட்டு வந்த, அதிகமாக பொறுக்க விட்டான், இந்த கதெல்லாம் நடந்துச்சு பார்த்தியா, இனி அப்படி நடக்காது அப்படிங்கிறா. இனி அப்படியே நடக்காது. இனி பொறுக்கிற வேலை உனக்கு இருக்காது. எப்பண்டா யாராவது தந்துருவாங்களாங்கிற நிலைமை இனிமேல் இருக்காது. இனிமேல் இருக்காது. பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு உண்டாக போகுது. ஏமே, இந்த காரியத்தை முடிக்கும் முன் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். இளைப்பாற மாட்டான். இனி என்ன ஆக போகுது? இனி தொடர்ந்து சப்ளை நடக்க போகுது. இனி அப்பப்போ நடக்கிற சப்ளை இல்லை, தொடர்ந்து சப்ளை நடக்க போகுது. பாருங்க, இயேசு ஒரு காட்டத்தி மரத்தில் நின்று பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. காட்டத்தி மரத்தில் நின்று பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அங்கே போய் நின்று பார்க்காரு. இப்படி பார்த்தா அது ஒரு பதிலை சொல்லுது. ஏன்னா ஜீசஸ் ஆன்சரட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தர் அந்த மரத்தை பார்த்து பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இங்கிலீஷில் பார்த்தா ஆன்சரட் அப்படி இருக்கு. எதுக்கு ஆன்சர் பண்ணணும்? அது ஏதோ ஒன்று சொன்னாதானே ஆன்சர் பண்ணணும். அது ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? இது சீசன் இல்லை, அதனால என்ன பழம் இல்லை அப்படின்னு அது சொல்லுது. அந்த மரம் சொன்னதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு? அப்படியா, இனி ஒருத்தனும் ஒரு காலமும் வந்துட்ட பழத்தை புசிக்க மாட்டான் அப்படின்னு நிரந்தரமாக ஒரு காரியத்தை செய்கிறாரு. சொல்லிட்டு சீசர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னடா, மழையை பார்த்து விலகுன்னு சொன்னா கூட நிரந்தரமாக விலகி போயிடும் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. அப்பப்போ சீசன், அப்பப்போ அன்சீசன், அந்த சிச்சுவேஷனே வேண்டாம், நிரந்தரமா சீசன் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பிசினஸ் இந்த மந்த்ல தான் இருக்கும் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, இனி நிரந்தரமா ஒரு சீசன் உண்டாக போகுது உங்க பிசினஸ்ல. சொல்லுங்க, நிரந்தரமா ஒரு சீசன் எனக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டைம்ல தாங்க என் ஊழியமே நல்லா இருக்கும். மற்ற மாசங்கள்லாம் அப்படி இருக்குங்க. ஏப்ரல் மேல எனக்கு கூட்டமே வராதுங்க, இல்லை. அல்லது ஏப்ரல் மேல தான் எனக்கு வேலையே இருக்குங்க, அப்படி இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Father. சில காரியங்களை தேவன் நிரந்தரமாய் சபிக்க விரும்புகிறார், நிரந்தரமா சபிக்க விரும்புகிறார். அது வேர்ல பட்டு போகணும்னு ஆசைப்படுறார். குறிப்பா உங்களுடைய வியாதி, உங்களுடைய ஃபேமிலியில பிரச்சனை, குறிப்பா உங்களுடைய பொருளாதார பிரச்சனை. ஆமென். receive it in the name. ஃபேமிலி டெலிவரன்ஸ் வேணும், பிள்ளைங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணும். இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு விட்டுறாதீங்க, இன்னைக்கு விட்டுறாதீங்க. இன்றைக்கு அதில் பெர்மனன்ட் சொல்யூஷனை நீங்க வாங்குங்க. ஆமென். ஏசாயா 40வது அதிகாரம். இனி நான் அப்படியே உங்க மேல டிக்ளேர் பண்றேன், அப்படியே வாங்கிட்டே இருங்க, வாங்கிட்டே இருங்க. விதைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இப்போதுல இருந்தே விதைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதுல இருந்தே விதைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. இந்த அனாதி தேவன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இது அனாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த பாட்டை நான் சின்ன வயசுல அனாதை தேவன் அப்படின்னே நான் வாசிக்கிட்டு இருக்கேன். பாவம், அனாதை கொடுக்க அப்பா அம்மா இல்லாதவர். நம்மளும் இன்னைக்கு சிச்சுவேஷன்ஸ் அடிப்படையில் அனாதையாக தான் இருக்கணும். நம்மள மாதிரி தான் அவர் இருக்கிறார் பொழுக்குன்னு உருகினா அந்த பாட்டை அனாதை தேவன் என் அடைக்கலமே அப்படின்லாம் நான் பாடியிருக்கேன். கடைசியில் பார்த்தா அது அனாதி தேவன். அனாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப நாள் தெரியாம இருந்தது பாருங்க. இங்கிலீஷ்ல பார்த்தா தெரியுது, எவர் லாஸ்டிங் காட், அவர் நிரந்தரமான கர்த்தர் அப்படின்னு சொல்லுது. அவர் நிரந்தரமா இருக்கிறார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதா இந்த வசனம். ஏமே, அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, அவருக்கு டயர்டுங்கிறதே ஆகாதுங்க. நீ ஒரு தடவை வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டேன்னா நெக்ஸ்ட் ஒரு சொல்யூஷனுக்காக மறுபடியும் போறதுக்கு நீ சஞ்சலப்படுத. இன்றைக்கு தானே ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, மறுபடியுமா அப்படின்லாம் நீ கேட்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சோர்ந்து போவது இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ அதை அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? கேட்டதில்லை என்றால் இப்பொழுது நீ கேட்டுக்கொள், அவர் சோர்ந்து போவதில்லை.
குறிப்பாக உன்னைய பற்றி அவருக்கு ஒரு நாளும் சோர்வு உண்டானது இல்லை. நீ வா போன்னு உரிமையில் பேசுகிறீங்களே பிரதர், உங்களை விட எனக்கு வயசு கூட அப்படின்னா என்னுடைய ஸ்பிரிட் மேனோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு வெளியில் பேசும்போது அப்படிலாம் வரும், வாடா போடான்னு கூட வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சோர்ந்து போகிற நீ அதை அறியாயோ, நீ அதை கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததாய் இருந்தது. ஏமே அவர் சோர்ந்து போறது இல்லை. குறிப்பா உங்களை பத்தி அவர் சோர்ந்து போறது இல்லை. ஏமே ஐயோ இவனை நம்பி இப்படி ஒரு காரியத்தை கொடுத்தமே மண்ணல்லி போட்டானே அப்படின்னு அவர் சோர்ந்து போறது இல்லை. உன்னை நம்பிதானடா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தேன், இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கியடா அப்படின்னு அவர் சோர்ந்து போறது இல்லை. அவர் இழைப்படைவதும் இல்லை. நீ சொதப்புவேன்னு தெரிஞ்சுதான் அவர் புத்திசாலியா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறார். ஏமே நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு எல்லா பகுதியும் அடைச்ச மாதிரி இருக்கலாம். நான் சொல்றேன், அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இந்த மனுஷன் சரியாகாம இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, அப்படி நடக்கல. அவர் புத்தி ஆராய்ந்து முடியாது. யாருக்கு எப்படி புத்தி சொல்லணுமோ அவர் அந்த விதத்துல புத்தி சொல்லுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் வேணுங்க. இளையகுமாரன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தகப்பன் ஏன் வெயிட் பண்ணாரு? தரன்னு போய் 10 பேரை வச்சு இழுத்துட்டு வர்றதுக்கு தெரியாமலா இருக்கு? இல்ல, அவருக்கு தேவை பெர்மனண்டா என் பிள்ளை என் கூட இருக்கணும். நான் இப்ப கஷ்டப்பட்டு போய் இழுத்துட்டு வந்தாலும் இது என்ன பண்ணும், மறுபடியும் போய் சேட்டை பண்ணிட்டு வெளியில போகும். அவனுக்கு புத்தி தெளியணும். எல்லாரும் சொல்லுங்க, புத்தி தெளிந்து திரும்ப வந்தான். It's a prophecy for somebody. It's a prophecy for somebody. புத்தி தெளிகிற வரைக்கும் இரு. ஏன்னா அவர் புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஏன்னா அவரு சோர்வு அடைகிறது இல்லை. என்ன பண்றாரு? பெர்மனண்டா இருக்கிறதுனால உன்னையும் பெர்மனண்டா அவர் சோர்வு இல்லாதவனா மாற்ற விரும்புகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவர்கள், வாலிபரும் இடையிடுவார்கள். காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டலை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உங்க வேலையில உங்களுக்கு ஒரு டயர்டு வராதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. உங்க வேலையில ஒரு டயர்டு வராது, வேலையில ஒரு ப்ரெஷர் வராது. அதெல்லாம் வாலிபர்கள் இடறி விடுவார்கள், அதை செய்வார்கள், இதை செய்வார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களோ அவரை போலவே சோர்வற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். எந்த காரியத்தை பார்த்த உடனே டக்குன்னு டல் ஆகாது. பேங்க்ல அக்கௌண்ட் பைசா குறைய மனசும் குறைஞ்சிக்கிட்டே போகாது. சோர்ந்து போவதில்லை. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவமே இல்லாம இருக்குதுங்க. அப்படிங்கிற நேரத்துல சத்துவத்தை தரது மட்டும் இல்ல, சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். ஏமே ஹல்லேலூயா. இன்னும் உங்களுடைய டேலண்ட் வேற லெவல்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த சோர்வு வருது, பிசாசு கொண்டு வராமனா இன்னும் உங்களுடைய தாளந்துகள் பல ஊர்களுக்கு அது கொண்டு போகுது. 4 பேர் உங்ககிட்ட வராம தடுக்க நினைக்கிற பிசாசு, நான் சொல்றேன், இனி தேவன் 400 அதை மாத்துவார், 40 அதை மாத்துவார், 4000 அதை மாற்ற போறார். சத்துவம் பெருகும், சத்துவம் பெருகும், சத்துவம் பெருகும். I decree in the name of Jesus. சத்துவம் பெருக போகுது, சத்துவம் பெருக போகுது. ஏசாயா 60:17 பாருங்க. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களுமாய் ஆக்குவேன். உன் MP MLA எல்லாம் இனி நீதி செய்கிறவர்களா வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ப்ராமிஸ் பண்றார். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. இட்ஸ் a permanent word. It's a permanent word. ஆமென். உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். எப்படி சொல்றீங்க? இனி இப்படிலாம் நடக்காதுன்னு எதை வச்சுங்க நான் நம்புறது? எதை வச்சு நாங்க நம்புறது? அது எப்படிங்க கொடுமை இல்லாமல் இருக்கும், அழிவு இல்லாமல் இருக்கும், நாசம் இல்லாமல் இருக்கும்? வெயில் அடிக்கிற அடியை பார்த்தா என்ன காய்ச்சல் எப்படி வரும்னே தெரியலையே. மழைன்னு ஒன்று ஊத்துனுச்சுன்னா ஊத்துனா ஊரே மண்ணுக்குள்ள போயிருத. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கீழே இயற்கை போட்டு கொடூரம் பண்ணுது. இதுல மனுஷ போய் உள்ளிக வேற அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இடத்துல உண்டு பண்ணுதான். இதுல அங்கங்க இருந்து பிசாசினுடைய அட்டாக் வேற. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்க?
எதன் அடிப்படையில் சொல்றேன் இப்போவா 19 பாருங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இதெல்லாம் வருது. நான் சொல்றேன், நீ எனக்கு கீழே இருக்கும்போது உனக்கு கிளைமேட்டுங்கிற வார்த்தையே கிடையாது. ஏமே, நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன். இந்த வருஷம் தொடக்கத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு, ரைட் டைம் இந்த ரைட் பிளேஸ், கைரோஸ் இயர் அப்படின்னு தான் சொன்னார். இதெல்லாம் இந்த எப்படி அவர் நித்திய வெளிச்சமா இருக்கிறாருங்கிறத குறித்து அந்த இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜவஹர் பாலுங்குலர் லிங்க்ல அது இருக்கும், நீங்கள் போய் கேட்கலாம். இந்த வருஷத்திற்கான வாக்கு தத்துவம் இந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இயர்லி ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி இருக்கும், அதில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்லுங்க, நித்திய வெளிச்சம். உன் தேவனே உனக்கு மகிமா இருப்பார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்மனண்டா உன் துக்கத்துல இருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். He is a God of permanent. He is a God of permanent. அழிவும் நாசமும் இனி உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் ஆபீஸ் ரூம்ல அழிவும் நாசமும் கேட்கப்படாது. உன் வீட்டுக்குள்ள சண்டையும் சத்திரமும் கேட்கப்படாது. உன் தொழில அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. ஏன்? கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. Just receive it in the name of Jesus. Just receive it. ஏசாயா 54:8. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இப்ப நடந்த நாச மோசம் இது எல்லாம் டெம்பரவரி. இனி கிரேஸ் நித்தியமா இருக்கும் போது, கிருபை நித்தியமா இருக்கும் போது. கிருபைங்கிறது என்ன? தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுறது தான் கிருபை. மெரிட் கிடையாது. அன்மெரிட்ல இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் என்னது? ஃபேவர். இனி அதுதான் உன் வாழ்க்கையில நிரந்தரமா செயல்படப்படுது. உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் மீட்பரும் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் இனி பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல் உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கழிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இனி உன் பேரில் நான் டென்ஷன் ஆக மாட்டேன்னு நிரந்தரமான தேவன் நிரந்தரமான வாக்கு சொல்றாரு. பாருங்க எந்த அளவுக்கு நீங்க கோபப்பட மாட்டீங்க. 10வது வசனம் பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறந்தாலும் என் கிருபை. எந்த கிருபை? இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல சொன்னார 8வது வசனத்துல, அந்த நித்திய கிருபை ஏமே உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷன்சலபடரன். நான் சொன்ன இந்த ஏசாயா 54, ஏசாயா 60, ஏசாயா 40 இதை ஒரு தியானமா எடுத்து நீங்க இன்னைக்கு வாசிங்க. ஏமேன். இன்னைக்கு வந்த நீங்க பாக்கியவான்கள், வராதவர்கள் இதை யூடியூபில் கேட்கிறார்கள் அவர்களும் பாக்கியவான்கள். இருந்தாலும் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு சில கிஃப்ட், இந்த கூகுள் மீட்ல இருக்கிற உங்களுக்கு சில கிஃப்ட் இன்னைக்கே ஆப்ரேட் ஆகும். ஏமே சங்கீதம் 112 முதல்ல இருந்து வாசிக்கலாம். இருந்தாலும் நான் 3ல இருந்து வாசிக்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும் நிற்கும். வா வா. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி permanent God, because of the permanent God, because of the permanent God, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி ரைச்சஸ்னஸ் என்னென்றைக்கு நிற்கும். ரைச்சஸ்னஸ் நின்றுச்சுன்னா, தேவனே நம்முடைய நீதியா நின்றுட்டாருன்னா, இந்த கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நாளும் நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்காது. சிவில் கேஸ் எல்லாம் இந்த வாரத்துக்குள்ள முடிவுக்கு வரப்போகுது. Receive it in the name of Jesus. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஏன்னா ஏசாயா 60ல சொல்லிடுச்சு, அவர் தான் என்னுடைய வெளிச்சம். அப்ப எனக்கு இருள் இருக்காது. அவன் இறங்கி இரக்கமும் மனதிற்கும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து பெர்மனண்டான ஒரு விஷயத்திற்குள்ள ஒரு மனுஷன் வரும்பொழுது இனி கடன் வாங்குகிறவன் அல்ல, அவன்
கடன் கொடுக்கிறவனா இருப்பான். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் பிராண்ட் நேம் ஒன்று வச்சிருக்கான்னா அந்த பிராண்ட் நேம்ல ஒருபோதும் டேமேஜ் நடக்காது. அவன் பிராண்டை கெடுக்கும்படியான காரியங்கள் ஒரு நாளும் நடக்காது. உன் கம்பெனி பேரை நீ வச்சா அது கீர்த்தி உள்ளதா இருக்கும். கீர்த்தியா? அந்த ஆக்டரை பத்திலாம் அந்த ஆக்ட்ரஸை பத்திலாம் ஏன் பேசுறீங்க? கீர்த்தினா பேர் பெருமைப்படுறது. உங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னு இனி ஒன்றும் வராது. எல்லாம் சொல்லுங்க, என் பேரை கெடுக்கிற அளவுக்கு என் பிசினஸ் இருக்காது. என் பிசினஸ் உடைய பேரை கெடுக்கும்படியா அது இருக்காது. என் பிசினஸ் உடைய பேரு கெடாது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:25 சொல்லுது நித்திய அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அது டெம்பரவரியானது, அது உன்கிட்ட இருக்காது. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன் டாடி. இந்த ஆன்லைன்ல வாட்ச் பண்ற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தை எனக்காகவே வந்திருக்குதுன்னு சொல்லி விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ ஃபாதர். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல் இருக்கட்டும். நித்திய அஸ்திவாரம் இருக்கட்டும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவங்க வீட்டில் தங்கட்டும். தேங்க்யூ ஃபாதர். ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் பெர்மனன்ட் டாடி. ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் பெர்மனன்ட் ஃபார் திஸ் ஃபேமிலி டாடி. ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் பெர்மனன்ட் ஃபார் திஸ் ஃபேமிலி. நீங்கள் இந்த குடும்பத்துக்கு நிரந்தரமாக சீல் பண்ணியிருக்கிறீங்க டாடி. நீங்கள் சீல் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் சீல் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸு அன்ஃபார்ம்டில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு ஃபார்ம் ஆகட்டும் டாடி. ஒரு ஷேப்புக்குள்ளே வரட்டும், ஒரு ஷேப்புக்குள்ளே வரட்டும். பெர்மனண்டான அந்த பியூட்டிஃபுல் ஷேப்புக்குள்ளே வரட்டும். எஸ் ஃபாதர். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் அந்த மாதிரி அன்ஷேப்பில் ஃபார்ம்லேயே இல்லாததெல்லாம் இன்னைக்கு ஃபார்முக்கு வரட்டும் டாடி. பெர்மனன்ட் சொல்யூஷனை டிக்ளேர் பண்ணுறேன். காட், யூ ஆர் பெர்மனன்ட். அதனால பெர்மனண்டான காரியங்களை செய்றீங்க. நீங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இவ்வளோ மக்களுடைய லைஃபுக்கு பார்த்துட்டு இதை எப்படா செய்ய முடியும்னு சோர்ந்து போறது இல்லை. நீர் புத்தி உள்ள தேவனாக இருக்கிறேன்னு வேதம் சொல்ல. ஆராய்ந்து முடியாத புத்தி உள்ளவர். எங்களுக்கு தான் டாடி சொல்யூஷன் தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியும் டாடி. உங்களுக்கு தெரியும் டாடி. உங்க புத்தியிலிருந்து இந்த காரியங்களை இன்றைக்கே நீங்க வாய்க்க பண்றீங்க. இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க டாடி. அப்படியே நடக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். விதைத்த ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். பெருக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். டோன்ட் ஃபர்கெட் தி மந்த்லி மீட்டிங். என்னையாவது காரணம் சொல்லி வந்துருங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வர முடியல பிரதருங்காதீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வந்துருங்க. ஓகே. ஸோ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சீக்கிரத்தில் உங்கள் ஊர்கள்லாம் வரேன். வெளியூர்லாம் இருந்து பார்க்குறீங்கன்னா யாராவது ஏற்பாடு பண்ணுவாங்க, பிரதர் வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காராதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் நடத்தணும், நாங்கள் சேர்ந்து இந்த காரியத்தை செய்யணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த மந்த்லேயே நடக்கும். பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். ஐ பிலீவ் இட். இது பறக்கிற நேரம். ஏமேன், ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏமேன். ஆமாம், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. வாலிபர் எல்லாம் சோர்ந்து போவாங்க. 60 வயசுக்கு மேலே ஆகிட்டு பிரதர், நான் என்ன செய்வேன்? சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா ரெக்கை இனிமேதான் முளைக்க போகுதுங்கிறார். ஹல்லேலூயா. நீ ரெக்க முளைக்கும். ஐ பிளஸ் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ வர்ற புதன்கிழமையும் கூகுள் மீட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில யூடியூப்ஸில் வரும். யூடியூப்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஆமாம், எவன்லாமோ எதுக்கலாமோ கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுறான். ஸோ இந்த மாதிரியான கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய புறஜாதிகள் போய் தொடப்படணும் அப்படின்னு சொன்னால் நான் லைக் பண்ணி என்ன பிரதர் ஆக போகிறேன் இல்லை. நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகும்னா பாப்பப் ஆகும். ஸோ அவங்களும் அதை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஆமாம், பண்ணி விடுங்க. ஐ பிளஸ் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். காட் பிளஸ் யூ.